ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம போட போற வீடியோ ஏற்கனவே எடுத்து வச்சதுதான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த பெங்களூர்ல இருக்க கபன் பார்க் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் ஒரு 12 டேஸ்க்கு பிஃபோர் நாங்க போட்ட வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா வீடு ஷிஃப்டிங் அப்போ கிளாத்ஸ் பேக்கிங் எதுல பண்ணீங்க ரிப்ளை மீ அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வீடு ஷிஃப்ட் பண்றப்போ என்னோட சிஸ்டர் பிரெக்னன்சி டைம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க ஊருக்கு. அவங்க வீட்டுக்காரர் தான் அந்த டைம்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும்தான் தனியா எல்லா வேலையும் பார்த்தாரு. இதே சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு தனியா இருந்தனால என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கபோர்டோடவே தூக்கிட்டு போயிட்டு வச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாமே அப்படியே கலைஞ்சி போயிருந்தது. லாங் கேப்புக்கு அப்புறம் நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் சிஸ்டர் சொன்னாங்க, இதெல்லாம் கலைஞ்சிருக்கு, என்னால மடிக்கவும் முடியல, அதனால நான் அப்படியே வச்சுட்டேன், நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அன்னைய நாளுக்கு அன்னைக்கு நாங்க எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். ஸோ பேக்கிங் எல்லாமே அப்படியே கபோர்ட்ல வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்கப்பா. நீங்க கேட்டதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஹாப்பியா. நாங்க வந்து இந்த இடத்துக்கு போறத பத்தி பேசலாம். இந்த கபன் பார்க்கு இது ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு, இது சிஸ்டர் போன எடுத்து வச்ச வீடியோ. ஏன்னா இதை வந்து நான் இந்த பக்கம் போகல, இந்த வாட்டி போனதுல நாங்க போனது வந்து வேற ஒரு பக்கமா போயிருந்தோம் இந்த டைம். ஆனா 2011 நான் காலேஜ் படிக்கிற டைம்ல நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே ஒரு வேன்ல ட்ரிப்புக்கு வந்தோம். இந்த இடத்துல நாங்க வந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்பவும் அழகா இருந்துச்சு. இந்த டைமோட மெமரிஸ் எங்களால மறக்கவே முடியாது. நாங்கெல்லாம் இந்த ஸ்கூல் டேஸ்ல இந்த காலேஜ் டேஸ்லலாம் நிறைய ட்ரிப்புக்கு போயிருக்கோம். சொல்ல முடியாது, எண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நாங்க எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டோம். நார்த் சைட்லலாம் என்னோட பெங்களூர் சிஸ்டரும் என்னோட தம்பியும் நிறைய சுத்தி இருக்காங்க. நான் நார்த் சைடு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அங்க இருந்திருக்கேன். இல்லையே தவிர்த்து வேற எந்த இடத்துக்கும் நான் அதிகமா நார்த் சைடு வந்து போய் பார்த்தது இல்ல. நாங்க சவுத் சைடு தான் ஓரளவுக்கு நிறைய சுத்தி பார்த்துருக்கோம். என்னோட சிஸ்டர் வந்து இந்த வழியா வேற இன்னொரு பக்கமா இருக்க வழியா கூட்டிட்டு போனாங்க. வெளியிலேயே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இங்கேயே நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாதான் உண்டு, உள்ளார போயிட்டோம்னா நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது. அதனால என் சிஸ்டர் மசாலா பூரி வாங்கி கொடுத்தாங்க. அதோட அமுல் பிராண்ட்ல ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க, ஆரஞ்சு ஃபிளேவர். அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய வந்து கம்பல் பிரேஸ்லெட் எல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஞாபகம் வந்துச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ரொம்பவும் பெரிய ஒரு பார்க் இது. இந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ரொம்பவும் அழகா இருக்கும். ஒரு காடு மாதிரி இருக்கும். அதை நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு பெங்களூர்லயும் டெல்லிலயும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற பிளான்ட்ஸையும் இந்த மாதிரி ட்ரீஸையும் கட் பண்ணாம அப்படியே அதை வந்து அதுக்கு வழி விட்டு அதுல இருந்து வந்துட்டு ரோடு எல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு பெங்களூருக்கும் டெல்லிக்கும் வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே மோரார்லெஸ் சேமா தான் இருக்கு. ரோடு அங்க மெயின்டைன் பண்ற எல்லா விஷயமுமே ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த ரெண்டு இடமே. பெங்களூர் எப்படிப்பட்ட இடம் டிராஃபிக்ல அப்படின்னா, இது நம்ம இந்தியாலே செகண்ட் பிளேஸா அந்த அளவுக்கு டிராஃபிக்கான இடம் வந்து பெங்களூர். அப்புறம் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடம் வந்து நம்மளோட டெல்லி தான். இந்த ரெண்டு விஷயமும் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நிறைய அழகு நிறைஞ்ச இடம் இந்த ரெண்டு இடமுமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள். அப்புறம் இன்னைக்கு அதிகமா வந்து கிரவுட் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு ஒர்க்கிங் டேன்றனால கிரவுட் இல்ல. ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் இந்த இடத்துல நிறைய மக்கள் வருவாங்க. இந்த செடி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த செடியை பார்க்கும்போது கிளி மூக்கு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வாழை மரத்துல இருக்க வாழைப்பூ, அந்த பூல இருக்க குட்டி குட்டி பூ பிரிஞ்சு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. பார்க்கவே அழகா இருந்தது. அதனால இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வராங்கங்க. இந்த இடத்துல பார்க்குனாவே லவ்வர்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்ற இடமே இது கிடையாது. இந்த இடத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கூல்ல முடிச்சு இந்த இடத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க. அதாவது கேங்கா பாய்ஸ் கேங்கா கேர்ள்ஸ் தனியா வராங்க.
பேரண்ட்ஸ் கூடயும் பிள்ளைங்கலாம் வராங்க. குட்டி, குட்டி கிட்ஸும் பக்கத்திலேயே நெறைய ஸ்கூலெல்லாம் இருக்கு. அந்த குழந்தைங்களும் டீச்சர்ஸ் கூட்டிட்டு வராங்க. நெறைய பெரிய பசங்களும் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த இடத்துலக்கு கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கேங்கா வராங்க. ஏன் ஐடில, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பீப்பிளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் நெறையா வராங்க. அப்படி எல்லா மக்களுமே இந்த இடத்துல வந்து ஜாலியா விளையாடிட்டு போறாங்க. இந்த இடத்துல ஒரு அ தண்ணி நிறைஞ்ச ஒரு குளம் மாரி ஒரு இடம். அதுல அல்லி பூத்திருந்தது. அழகா இருந்தது. இந்த மரம் வந்து பாக்க ஆலமரம், அரச மரம் போல பெருசா இருக்கு பாருங்க. இந்த வேரு, இதோட ஸ்டெம்மு, இதோட தண்டு ஒவ்வொன்னுமே பாக்க அழகா இருக்கு. ரொம்ப உயரமாவும் இருக்கு. ஆனா அது என்ன மரம்னா மேங்கோ ட்ரீ. ஆக்சுவலா நான் இவ்ளோ பெரிசா, இவ்ளோ குண்டான மேங்கோ ட்ரீய பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு 10 மரம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரே மரம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறத என்னால நம்பவே முடியல. அப்படி இருந்துச்சு இந்த மரம் பார்க்கப்போ. ராட்சச மாரி வளர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல இருந்தது. நாங்க இந்த இடத்துக்கு பிரான வந்து கொஞ்சம் மசாலா போட்டு, அத ஃப்ரை பண்ணி, அதுல சாப்பாடு போட்டு கிண்டி கொண்டு வந்துட்டோம் 3 பேருக்குமே. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வெளியில சாப்பிடாம வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டுட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு பெட்ஷீட்ட போட்டு உட்காந்துக்குவாங்க. நாங்க ஆக்சுவலா அப்படிதான் பண்ணோம். எங்க குட்டி பாப்பா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வந்த டயர்ட்ல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. நானும் என் சிஸ்டரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் குட்டி, குட்டி குழந்தைங்களலாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ப்ளே ஸ்கூல் பக்கத்துல இருந்து. அந்த குழந்தைங்க உட்காந்து என்டர்டெயின் பண்ணின்னு இருக்காங்க. இந்த இடத்துல அழகா ஒரு பேர்ட் அங்கேயும் இங்கேயும் இரைகள தேடி சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த இடத்துலங்க கேங்கா இருக்கவங்களும் வராங்க. தனியாவும் சிலர் வராங்க. உங்களுக்கு தெரியாது, தனிமையிலும் ஒரு இனிமை இருக்கு அப்படின்னு. அப்படிதான் வந்து ஒருத்தவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆ எனக்கு பிடிக்குங்க. எனக்கு வந்து நான் தனியா இருந்துட்டு காட் கிட்ட நெறைய பேசுவேன். இன்னொரு இடம் நான் காமிக்கிறது வந்து பர்சன காமிக்கிறதுக்காக காமிக்கல இந்த பிளேஸ. எவ்ளோ பெருசா அந்த ட்ரீ வளர்ந்திருக்கு பாருங்க. அழகா இருந்தது பார்க்கவே. அப்புறம் அம்மா அங்க இருக்க பூச்செடி எல்லாமே புடிச்சு, புடிச்சு எனக்கு இது ஃபோட்டோ எடுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க கனகாம்பரம் பூ மாரி இருந்தது. ஆக்சுவலா இது கொடைக்கானல்ல பார்த்த பூ மாரியே இருந்துச்சு. அம்மாக்கு இந்த மாரி இயற்கையான பிளேஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. எங்களோட தங்கச்சி ஒரு பேக் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, ஜோலா பேக். அதுல நாங்க ஃபுட் எங்களுக்கு கொண்டு வந்தோம். இது குட்டி பாப்பாவோட பேக்கு. குட்டி பாப்பா பேக்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா அம்மா கீழ இருந்து என்ன எடுத்தாங்கன்னா, குட்டி பாப்பாவோட பேண்ட தாங்க எடுத்தாங்க. பாப்பா வந்து அந்த பேண்ட கீழ போட்டுட்டாங்க. அதுக்கு என் சிஸ்டர் சொன்னாங்க, "அம்மு அது மம்மியோட ஃபேவரட் பேண்டுன்னு சொன்னாங்க." பேண்ட் கீழ போடக்கூடாதுன்னு சொன்னது தாங்க. அதுலருந்து ஆட்டோல வரும்போதெல்லாம் பத்திரமா புடிச்சிட்டு வந்தாங்க. பாப்பா நாங்க சொன்னலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும். அத அப்படியே புடிச்சிட்டு அத ஒபே பண்ற பெர்சனுங்க எங்க குட்டி பாப்பா. ஓகே நம்மளோட ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.